18 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. 18 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கும், ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரக்கூடிய நிலையிலும், அதே போல மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவக்கூடிய ஒரு காரணத்தினாலும் தமிழகத்துல இன்று 18 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும், குறிப்பாக திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பகுதிகள், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போன்று டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை, மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலும், வட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய ஒரு நாள் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 18 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. இன்று ஒரு நாள் கடந்து விட்டால் நாளை தினம் வானிலை மாற்றங்களுக்கு பிறகுதான் எந்தெந்த பகுதிகளில் கனமழைக்கான தாக்கம் இருக்கும் என்பதனை கணிக்க முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் தொடர்ந்து 16, 17, 18 தொடர்ந்து 21ஆம் தேதி வரை பரவலாக மழை இருக்கும் என்றும், ஆனால் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை என்ற ஒரு விவரம் தற்போது வெளிவரவில்லை. அதற்கு காரணம் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதை வைத்துதான் அதை கணிக்க முடியும் என்பது தொடர்பாக வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். எனவே 18 மாவட்டங்கள்ல இந்த தினம் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதே போன்று மீனவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையை பொறுத்தவரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தற்போது வழங்கியிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல தெரிவித்திருக்கின்றது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.